உலகெங்கிலும் பறந்து வாழும் அஸ்ட்ரோ டிவைன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். இந்த நிகழ்ச்சியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ் புத்தாண்டு புதுசாக பிறக்க இருக்கக்கூடிய பிரபாவ ஆண்டு தமிழ் புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும், அதாவது மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது, நமக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துக்கிட்டு இருக்கும். அதை தான் இந்த நிகழ்ச்சி பூர்த்தி பண்ண போகுது. கண்டிப்பாக 12 ராசிக்காரர்களும் தொடர்ந்து பாருங்கள். பல நல்ல மாற்றங்கள் இந்த ஆண்டில் இருக்குது. அதாவது கோச்சாரத்தின் அடிப்படையில், அதாவது தற்கால கிரகங்களின் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு உங்கள் மனசை நிறைவுபடுத்துகிற மாதிரி, அதாவது உங்களை சந்தோஷப்படுத்துகிறோன்ற மட்டும் நோக்கம் இல்லை, மனச்சோர்வில் இருக்கிறவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க கிரகநிலைகள் விதிப்படி, ஜோதிட விதிப்படி உங்களுக்கு என்ன யோக பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றதையும் நான் இங்கே குறிப்பாக தெளிவாக சொல்ல போகிறேன். கவனித்து தொடர்ந்து பாருங்கள். நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மன நிறைவையும் சந்தோஷத்தையும் ஒரு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கும் அப்படின்றத நான் சொல்லி நிகழ்ச்சிக்குள்ளே வரேன். தாயுள்ளம் கொண்ட கடகராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா, இந்த பிரபாவ ஆண்டு தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னா, உள்ளபடியே ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது. அற்புதமான மாற்றங்கள் நிறைய நீங்கள் எதிர்பார்க்காத நல்ல நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசிக்கு ஜென்ம குரு அமர போகிறார். ஏப்ரல் 14ஆம் தேதி புத்தாண்டு பிறக்குது. சித்திரை மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையில் பிறக்குது. அந்த செவ்வாய்க்கிழமையே உங்கள் ராசிக்கு யோக நாள் தான். செவ்வாய்க்கிழமை கடகராசிக்காரர்களுக்கு யோகங்களை செய்யக்கூடிய செவ்வாயுடைய நாள். அந்த நாளில் பிறக்கக்கூடிய இந்த புத்தாண்டு உங்களுக்கு எல்லா வகையிலும் யோகமான ஆண்டுன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சித்திரை மாதம் 1ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு, அதுலேருந்து வைகாசி மாதம் 12ஆம் தேதி குரு பயிற்சி. வைகாசி 12 அப்படின்னா மே 26ஆம் தேதி குரு பயிற்சியாகி உங்கள் ராசியில் அமர்றாரு. பொதுவாக ஜென்ம குரு வனத்தில் விட்டுருவார், காட்டில் விட்டுருவார், கண்ணக்கட்டி காட்டில் விட்ட மாதிரி கிளாரிட்டி இல்லாமல் இருப்போம் அப்படின்றதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. வேலை இழப்பு, பதவி இழப்பு, சில சங்கடங்கள், கஷ்டங்கள், பொருளாதார நெருக்கடிகள்லாம் கொடுப்பாருன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஆனால் அது கடகராசிக்காரர்களுக்கு மட்டும் விதிவிலக்காக பொருந்தாது. யோகங்களை செய்யும். நீங்கள் என்ன செய்யன்ற கிளாரிட்டியை கொடுக்கும். இதுதான் நமக்கான பாதை. இந்த பாதையில் போனால் நம்ம வெற்றியை அடையலாம். இப்போதைக்கு இந்த சின்ன வெற்றி அடைஞ்சோம்னா அந்த வெற்றி நமக்கு அடுத்த பெரிய வெற்றியை கொண்டு வரும். இப்படின்ற ஒரு தெளிவெல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையை தான் மே 26ஆம் தேதி ஆகக்கூடிய குருவுடைய பயிற்சி, உங்கள் ஜென்ம குரு, உங்கள் ஜென்ம ராசியில் அமரக்கூடிய குரு உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் பொருளாதார முன்னேற்றம் பெரிய அளவில் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய தன்னிறைவு, பொருளாதார தன்னிறைவு, முன்னேற்றம்ன்றதை தாண்டி ஒரு தன்னிறைவு. ஓகே ஃபைன், நம்ம திருப்தியாக போயிட்டுருக்கோம், இனிமேல் இப்போ பயம் வேண்டாம், பொருளாதாரத்தை பற்றி நம்ம கடனில் மாட்டிக்குவோமா, அதில் சிக்கிக்குவோமா, இப்படின்ற பணம் வராமல் போய் சிக்கலில் நின்றுவோமா அப்படின்ற பயமே இல்லாமல் ஹாப்பியாக நீங்கள் அடுத்து வர காலங்களை கொண்டு போகிறதுக்கு குருவுடைய நிலை ரொம்ப அற்புதமாக இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, குரு பகவான் கடகராசிக்கு பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதி. பாக்கியாதிபதி ராசியில் அமரும் போது பார்த்திங்க அப்படின்னா நடக்கக்கூடிய மாற்றங்கள் நல்ல மாற்றங்களாக மட்டுமே இருக்கும். ஒரு சிலருக்கு வேலை இழப்புகள் ஏற்படலாம், ஊர் விட்டு ஊர் மாற வேண்டிய கட்டாயங்கள் இருக்கலாம். இதை நீங்கள் அந்த நேரத்துக்கு சங்கடமாக ஃபீல் பண்ணால் கூட அது நடந்ததுனால தான் இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன்னு நீங்கள் ஃப்யூச்சரில் ஒரு நாள் கண்டிப்பாக நினைப்பீங்க, சொல்லுவீங்க. அந்த மாற்றத்தை தான் குரு செய்ய போகிறாரு. அதாவது அதான் சொல்கிறேன் இல்லையா, அந்த குரு நன்மையை தான் செய்வார். ஏன்னா அவர் உங்கள் ராசிக்கு பாக்கியநாதன்றது பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடியவர். ஞானஸ்தானமும் அது 9ஆம் இடம் தான். அதனால் உங்களுக்கு ஒரு தெளிவையும் ஏற்படுத்த போகிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். குரு வரலால் இந்த ஆண்டு முழுதுமே பார்த்திங்கன்னா, இந்த ஆண்டு முழுதும் மட்டும் இல்லை, அடுத்தடுத்து வர்ற காலங்களுக்கும் குரு பலமான உங்களுக்கு யோக பலனை பாக்கியங்களை அள்ளி கொடுக்க போகிறார். இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசிக்கு 12 ஆண்டுகளுக்கு பிறகு வரார். 12 ஆண்டுகளுக்கு பிறகு உங்கள் ராசிக்கு வரக்கூடிய உங்களுடைய பாக்கியநாதன் உங்களுக்கு பரிபூர்ண யோகங்களை வாரி வழங்கிட்டு தான் கிளம்புவார். அதனால் நீங்கள் தைரியமாக ஹாப்பியாக இருக்கலாம். ஏனைய கிரகங்கள், மாத கிரகங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, அதை பற்றி கவலையப்பட வேணாம். அஷ்டமத்தில் ராகு இருக்கிறாரு, அதை பற்றியும் நீங்கள் கவலைப்படாதீங்க. இந்த ஆண்டு துவங்குற அன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா கும்பராசியில் தான் துவங்குது. கும்பராசி சதய நட்சத்திரத்தில் துவங்குது. சந்திரனும் ராகுவும் இணைவுபட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு குரு பார்வை இருக்குது. இந்த சந்திரன் ராகு குரு இணைவு அப்படின்றது மிகச்சிறந்த சக்கரவர்த்தி யோகம் அப்படின்றது ஐயா புலிப்பாணி அவர்களோட அருள்வாக்கு. அந்த வகையில் இந்த ஆண்டு உங்களுக்கு குறிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு நீங்கள் உங்கள் துறை சார்ந்த மிகப்பெரிய வெற்றிகளை அடைய போகிறீங்க அப்படின்றத சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு இது நாள் வரைக்கும் அஷ்டமச்சனியாக இருந்தபடியாக சனி மாறி 9ஆம் இடமான மீன ராசிக்கு வந்துட்டார். அந்த மீனராசி அதிபதி குரு பகவான் தான் உங்கள் ராசியில் அமர்ந்து சனிக்கும் பார்வையை கொடுக்க போகிறாரு. அந்த 9ஆம் இடத்துல உங்கள் ராசிக்கு யோகாதிபதியான செவ்வாயும் இருக்கிறாரு. உங்கள் ராசிக்கு விரையாதிபதி மற்றும் 3ஆம் இடத்து அதிபதியான புதனும் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் குருவுடைய பார்வையும் கிடைக்க போகுது அடுத்து வர காலங்களில் ஒரு ஆண்டுக்கு. ஸோ இந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா யோகஸ்தானமும் பாக்கியஸ்தானமும் இணைவுபட்டு இருக்கக்கூடிய நிலையில் துவங்கக்கூடிய இந்த ஆண்டு உங்களுக்கு யோகமான ஆண்டு, பாக்கியங்களை வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு அப்படின்றத சொல்லலாம். தொழில் ஸ்தானம் ரொம்ப பலமாக இருக்குது. ஏன்னா உங்களோட 10ஆம் இடத்துல
உங்கள் ராசிக்கு தனக்காரன்னு சொல்லக்கூடிய சூரியன், லாபஸ்தானாதிபதி சுக்கிரன், நாளுக்குரியவரும் சுக்கிரன் தான், சுகபோகக்காரன். இவங்கெல்லாம் சேர்ந்துருக்கிற நிலையில் இந்த ஆண்டு துவங்குது. தொழில் சார்ந்த முன்னேற்றங்கள், டெக்னாலஜி எல்லாம், புது டெக்னாலஜிகளெல்லாம் வந்து புரிஞ்சுக்கிட்டு அதை தன்னுடைய தொழிலுக்காகவும், டெக்னாலஜி துறையிலேயே இருக்கவங்களுக்குலாம் வந்து ஐடி இந்த மாதிரியான கணினி சார்ந்த துறையில் இருக்கவங்களுக்குலாம் மிக சிறந்த ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இருக்குது. இந்த துறையை எடுத்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா எதிர்காலம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலும் இந்த ஆண்டு எல்லாருக்குமே நல்லாயிருக்கும். குறிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமாக இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டு, உங்கள் கடந்த கால கசப்புகள் கஷ்டங்கள்லாம் விலகி நீங்கள் ஒரு இனிப்பான காலத்தில் வாழ போகிறீங்க அப்படின்றத உங்களை நான் உறுதியாக சொல்லிக்கிறேன். கடக ராசி அன்பர்களுக்கு கவலைகளையும் துன்பங்களையும் துயரங்களையும் துரத்தி அடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தமிழ் புத்தாண்டை இந்த வருடம் நீங்கள் சந்திக்க போகிறீங்க. அதாவது ஒரு விஷயம் நான் சனி பயிற்சின்னு சொல்லியிருப்பேன், கேட்டிருப்பீங்க. நம்மளுடைய வீடியோ ஃபாலோ பண்ணுற நேர்களுக்கு தெரியும். 7.5 பிணின்னு மகரத்தனங்க சொன்னீங்க. ஆனால் 7.5 வருஷமாக எங்களுக்கு இல்லைங்க பிரச்சனையாக இருக்குது. இந்த சனி பகவான் ஏன் எங்களை இந்த பாடாப்படுத்தினார்? அதுவும் இந்த கடைசி 2.5 வருஷத்தில், அதாவது ஒரு நல்ல பொசிஷனில் இருந்த என்ன ஒரு சாதாரண ஒரு ரேஞ்சுக்கு கொண்டு வந்துட்டாரே. பொருளாதாரத்தில் நான் இவ்வளோ பெரிய இழப்பை சந்திப்பேனா? என்னை ஏமாற்றுவதுக்குனே ஒரு கூட்டணியை வச்சுட்டாரா? அவங்களாம் வந்தாங்களா, இல்லை இவர் அமைச்சு கொடுத்தாரா? அப்படிங்கிற மாதிரி மன அழுத்தத்துடன் மிகப்பெரிய போராட்டத்தில் இருந்த உங்களுடைய லைஃப் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உங்களுடைய நிலைமைகள் இனிமேல் சிறப்பாக இருக்குன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய குரு பகவான் உங்களுடைய ராசிக்குள்ளே வராரு. குருவுக்கு பிடித்த இடமே உங்களுடைய வீடு தான். மற்றவங்களுக்கெல்லாம் ஜென்ம குருனாலே கொஞ்சம் ஒரு தயக்கம் இருக்கும். ஆனால் உங்களுக்கு ஜென்மத்தில் குரு வந்தால் தான் உங்கள் லைஃப்லேயே பெரிய மாற்றமும் இருக்கும். 12 வருடத்துக்கு ஒரு முறை குரு பகவான் உங்கள் ராசியை வந்து டச் பண்ணுவார். ஏய் வந்துட்டேன்டா, எப்படி இருக்க? இப்போ நம்ம பெரியவங்களாம் பார்த்துருக்கீங்களா? நம்ம குடும்பத்தில் நம்மளுடைய தாத்தா பாட்டி, அதுபோல் மாமா, தாய் மாமா, இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, உள்ளே வரும்போது நம்ம எப்படி கூப்பிடுவாங்க? ஏய் என்னடா எப்படிடா இருக்க? என்ன தங்கம் எப்படிமா இருக்க? அப்படிம்பாங்க. ஸோ அந்த அன்புக்கு இப்போல்லாம் கிடைக்க மாட்டேங்குது இல்லையா? நம்மளுடைய 80 கிட்ஸ் 70 கிட்ஸ் அப்படின்னு ஒவ்வொரு கிட்ஸாக சொல்லிகிட்டே போகலாம். அப்படி 90 கிட்ஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வந்துச்சு. இந்த 2K கிட்ஸ்லாம் பாதி குடும்ப உறவுகள் யார் மாமா, யார் சித்தப்பா, யார் அத்தை, யார் தாத்தா பாட்டின்னு கூட தெரியாத அளவுக்கு வீடியோ காலில் குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு போயிருக்கு. ஆனால் அந்த ஒரு வார்த்தை நம்ம என்ன சொல்ல வரோன்னா, அந்த வார்த்தை இருக்குது தெரியுமா? அந்த அன்பை கூப்பிட்றது. அந்த வார்த்தையே இப்போ உங்களை குரு பகவான் கூப்பிட போகிறாரு 12 வருஷத்துக்கு பிறகு. ஓகேவா? ஸோ குரு உங்களுடைய ராசிக்குள்ளே வந்த பிறகு உங்கள் லைஃப்பில் பெரிய டேர்னிங் உண்டு, மிகப்பெரிய மாற்றம் உண்டு. நீங்கள் என்ன எதிர்பார்த்து காத்திருந்தீங்களோ, இந்த 7.5 வருஷத்தில் என்னென்னலாம் உங்களை விட்டு போச்சோ அது படிப்படியாக உங்களை தேடி வரும். தயவுசெய்து உறவுகளை மட்டும் கூப்பிடவே கூப்பிடாதீங்க. இந்த சொந்தக்காரங்க, பந்தக்காரங்க, இந்த காதல் கீதல் அதெல்லாம் தூக்கி குப்பையில் போடுங்க. ஏன்னா அவங்களாம் பலபடியும் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, தோளில் ஏறி வச்சு தொல்லைப்பாடாக படுத்துவாங்க. நீங்கள் எதிர்பார்க்கறது என்னது? உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்க்குறது என்னது? உண்மையான அன்பு, அது கிடைக்கும். நீங்கள் தேடி போக வேண்டாம். இவனால் நீங்கள் போய் ப்ளீஸ் பேசுங்க, ப்ளீஸ் பேசுங்க, கெஞ்சினதெல்லாம் போதும். ஓகேவா? உங்களுக்கான மரியாதை கொடுக்கணும். உங்களை விட்டு போகவே மாட்டாங்க. பொதுவாகவே கடகராசிக்காரங்களையும் விருச்சக ராசிக்காரங்களையும் ஒருத்தவங்க விட்டுட்டு போகிறாங்கன்னா அவங்க தான் துரதிர்ஷ்டசாலின்னு நான் சொல்லுவேன். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா நீங்கள் அவ்வளோ தூரம் ஒரு அம்மா 5 குழந்தை இருந்தாலும் 5 குழந்தையும் அப்படியே தன்னுடைய உணர்வுபூர்வமான அன்போடு காட்டுவாங்க. அதே போல் அவங்களுக்கு எவ்வளோ வலி வேதனை கஷ்டம் இருந்தாலும் அம்மா என்னைக்காச்சும் எனக்கு ரொம்ப முடியலடா நீ சாப்பிடாம படுத்துக்குன்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி தான் நீங்கள் சாப்பிடாம கூட கிடப்பீங்க. ஆனால் உங்கள் கூட இருக்க உங்களை நம்பி வந்த ஒரு ஆளை கூட சாப்பிடாம விட்டது கிடையாது. எல்லாம் சாப்பிட்டு போங்க, என்கிட்ட 100 ரூபா இருக்குது, நீங்கள் 2 பேர் சாப்பிட்டுன்னு சொல்லி நீங்கள் வெறும் பச்சை தண்ணியை குடிச்சு படுத்த காலம் எத்தனை காலங்க? ஸோ அந்த நிலையெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் கூட இருந்த சுயநலவாதிகளுக்கு தெரியாதுல்ல. அதனால தான் உங்களை விட்டு போயிட்டாங்க. தயவுசெய்து அதை பற்றி ஃபீல் பண்ணாங்க. ஓகேவா? சூப்பராகும். என்னை பொறுத்த உண்மை உங்களுடைய லைஃபு இந்த 12 வருஷத்துக்கு அப்புறம் ரொம்ப பிரகாசமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் 9ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். கிட்டத்தட்ட என்னை பொறுத்தவரை இன்னொரு சின்ன ஒரு நட்சத்திரத்தை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். பூச நட்சத்திரக்காரர்கள் ஒரு 2025 செப்டம்பர்லேருந்து தற்போது வரை
ஒரு பிப்ரவரி எண்டு வரையுமே ரொம்ப போராடிட்டீங்க. மன அழுத்தத்தோட இருந்தீங்க, கவலையோட இருந்தீங்க, கஷ்டத்தோட இருந்தீங்க. கஷ்டப்பட்டு, துன்பப்பட்டு, துயரப்பட்டு, எல்லா பட்டுட்டீங்க. இனிமே உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம். சிறப்பான எதிர்காலம், மகிழ்ச்சியான எதிர்காலம் உறுதியா உண்டு. அதனால பூச நட்சத்திரக்காரங்க தைரியமா இருக்கலாம். உங்களுடைய வேலையில பதவி உயர்வு கிடைக்கப்போது. நீங்க என்ன டிபார்ட்மெண்ட்ல இருக்கீங்களோ, அந்த டிபார்ட்மெண்ட்ல இவ்வளவு நாள் உங்கள மதிக்காம இருந்துக்கலாம். இவ்வளவு நாட்கள் உங்கள கண்டுக்கிறாம கூட இருந்திருக்கலாம். ஆனா, இனிமே உங்கள கண்டுக்கலன்னா அவங்க அந்த இடத்துலயே இருக்க முடியாது. ஓகேவா? உங்களுக்கான அங்கீகாரம் குடுக்க போறாங்க. 2ஆம் இடத்துல கேது, 8ஆம் இடத்துல ராகு. வண்டி வாகனங்கள்ல போம்போது கவனமா போங்க. வீலிங், ரோலிங் பண்றதா இருந்தா பெட்டுக்கு ஒண்ணு அட்மிட் போட்டுட்டு, பெட்டுக்கு ஒரு ஆர்டர் போட்டு வச்சுக்கோங்க ஹாஸ்பிட்டல்ல. நான் வீல் பண்ண போறேன். எப்படியா இருந்தாலும் இந்த பெட்ல வந்து படுத்துக்குருவேன் அப்படின்னு முதல்லயே என்ன பண்ணுங்க, மாசத்துக்கு ஒருக்கா அந்த பெட்டுக்கு என்ன பண்ணுங்க, அட்வான்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. வீலிங் பண்ற நம்முடைய கடகராசி பெண்களா இருந்தாலும் சரி, அதிகமான ஆண்களா இருந்தாலும் சரி. இது வந்து உங்களுக்கு கவனம். ஆனா காமனா, நார்மலா போற கடகராசிக்காரங்க ஆபத்துல சிக்க மாட்டீங்க. 2ஆம் இடத்துல கேது இருக்கனால எவன்ட்டயும் வாய குடுக்காதீங்க. ஏன்னா, நீங்க சும்மா சாதாரணமா ஒரு வார்த்தை பேசுவீங்க. அந்த ஒரு வார்த்தைய வச்சு அவைங்க 15 வார்த்தை எடுத்துருவாய்ங்க. அதனால எவனுக்கும் வாக்கும் குடுக்காதீங்க. எவனுக்கும் எந்த உத்தரவாதமும் குடுக்காதீங்க. நீங்க நீங்களா இருங்க. செம்மையா இருப்பீங்க, சிறப்பா இருப்பீங்க, மகிழ்ச்சியா வாழ்வீங்க. என் இனிய கடகராசி நேயர்களே, கடகராசிக்குனாலே ஒரு மகிழ்ச்சி தான். அதாவது பழைய பாட்டில், கண்ணதாசன் பாட்டில் சொல்லுவார், தாய்மை எனக்கே தந்தவள் நீயே அப்படின்னு. அப்படி வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு பாசம் ரொம்ப அதிகம், நேசம் ரொம்ப அதிகம். யாரை பார்த்தாலும் பாசம் வைப்பீங்க, ரொம்ப அன்பா பழகணும்னு நினைப்பீங்க. அதுதான் உங்க சக்சஸ். பெரிய அளவுக்கு வளர்ச்சி உங்க லைஃப்ல வரப்போற ஒரு வருஷம் பராபவ வருஷம். இது நாள் வரைக்கும் விரயத்துல குரு. இந்த பராபவ வருஷம் ஆரம்பிச்ச 1 மந்த்ல அவர் வந்து உங்க ராசியில வந்து உட்கார்ந்து உச்சம் அடைகிறார். உங்க ராசியில குரு உச்சம் அடைஞ்சா உங்களுக்கு மட்டும் நன்மை இல்லைங்க, உலகத்துக்கே நன்மைங்க. மற்றவங்களுக்கெல்லாம் கிரகம் உச்சம் அடைஞ்சிச்சுன்னா அவங்களுக்கு நன்மை. கடகராசிக்காரங்களுக்கு இந்த கிரகம் உச்சம் அடைஞ்சிச்சுன்னா உலகத்துக்கே நன்மை. குரு உச்சமடைகிறதுனால இந்த ஆண்டுடைய பிற்பாதியில பொருளாதார ரீதியா உலகத்துல எங்கெங்க என்ன இன்னல்கள் இருக்கோ அந்த இன்னல்கள் எல்லாம் மாறும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அஷ்டமத்துல சனி இருந்துச்சு, போதும் போதும் ஆயிடுச்சுங்க வாழ்க்கை. இப்போ உங்கள் பொன்னான கைகள் புண்ணாகலாமா, உதவிக்கு வரலாமான்னு குரு வர. நான் ஹெல்ப் பண்றேன், நான் இருக்கேன்னு குரு வர. குரு உச்சமா உட்கார்றார். கடக ராசியில தான் அந்த குரு உச்சம் அடைகிறார். அப்படிப்பட்ட அருமையான ஒரு கிரக சூழ்நிலை. நிறைய உழைப்பீங்க. இந்த ஆண்டு சும்மா இருக்க மாட்டீங்க. சும்மா இருக்கிறது சாதாரண காரியம் இல்லைங்க வாழ்க்கையில. பேசாம இருங்க, சும்மா இருக்குன்னு சொன்னா இருக்க முடியுமா? ஆனா உழைச்சு பார்க்குறவங்களுக்கு அதோடைய மேன்மை தெரியும். பெரிய பெரிய வளர்ச்சி வந்துடும். கடகராசிக்காரர்களுக்கு பெரிய வளர்ச்சி காத்திருக்கு. ஆண்டு முழுவதும் நீங்க உழைக்க போறீங்க. அந்த உழைப்பு உங்களை ஒரு உன்னத நிலைக்கு, வாழ்க்கையுடைய உச்சத்துக்கு டெஃபரண்டா கொண்டு போக போகுது. குறிப்பா ஃபினான்ஷியலா ஒரு பெரிய வளர்ச்சி இருக்கு. ஆனா நீங்க சொல்லுவீங்க, சார் எனக்கு எப்பவுமே ரெஸ்டே இல்லை சார் அப்படிம்பீங்க. அதை சிரிச்சுக்கிட்டே சொல்லுவீங்க. எனக்கு ரெஸ்டே இல்லை சார், நான் கஷ்டப்படுறேன் சார் அப்படி சொல்ல மாட்டீங்க. சார் எனக்கு ரெஸ்டே இல்லை சார், ஆனால் நல்லா இருக்கேன் சார் அப்படிம்பீங்க. ஏன்? உழைக்கிறீங்க. உழைப்பு உழைப்பு உழைப்பு. இந்த ஆண்டு பராபவ வருஷம் உங்களை உயர்த்த போற வருஷம். ராசிக்கு 9ஆம் இடத்துல சனி பகவான் போய் உட்கார்ந்தாரு. கடந்த 2.5 ஆண்டுகளாக உங்களை படுத்திய சனி பகவான் கொஞ்சம் கூட நகழ விடாம உங்களை அப்படி இந்த டிஜிட்டல் அரசுன்னு சொல்றாங்க பாருங்க, அந்த மாதிரி உங்களை அப்படி உள்ளே வச்சிருந்த சனி பகவான் வாழ்க்கையில் அங்கங்க மூவ் பண்ண விடாம உங்களை வச்சிருந்துச்சு பாருங்க. அப்படி பிளானட்டரி அரஸ்ட் பண்ணி வச்சிருந்த சனி பகவான் உங்களை இப்போ என்ன பண்ண போறாரு? ஃப்ரீ பண்ணி விட போறாரு. நீங்களே ஒரு ஃபாரின்ல போய் ஏர்ன் பண்ணணும்னு நினைச்சீங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டாங்க, ஃபாரின்ல இருக்காங்க. நம்ம போகும்போது தாங்க அந்த நாட்டில் உள்ள விட மாட்டேங்கிறாங்க, விசாவே கிடையாதுங்கிறாங்க, இப்படிலாம் ப்ராப்ளம் இருக்குங்கிறீங்க. ஒரு நாட்டை விட்டா இன்னொரு நாடுங்க. சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நாடாங்க, 1000 நாடுங்க. அந்த மாதிரி அடுத்த நாட்டை பார்த்து போவீங்க, நல்லா சம்பாதிப்பீங்க. அப்படிப்பட்ட யோகம் கடகராசிக்காரர்களுக்கு தேடி வருதுங்க. 10ஆம் இடத்துல சுக்கிரன் சூரியன் யோகங்க. 2ஆம் இடத்துக்கு அதிபதியான சூரியன், லாபாதிபதியான சுக்கிரன், ரெண்டும் சேர்ந்து லாபத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையை பாருங்க. 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாங்க, நல்ல வேலை கிடைக்கும். அந்த வேலை எப்படி இருக்கும்? இந்த கம்ப்யூட்டர் கம்பெனியில் வேலை இல்லாமல் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கெல்லாம் இப்போ நல்ல வேலை. அடுத்த கட்ட ப்ரொமோஷன் கிடைக்கும். சில பேர் டீம் லீடராக போகிறது, இன்னும் வேற கம்பெனிகளில் பெரிய போஸ்ட்டுக்கு போகிறது, நல்ல இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். இன்க்ரிமெண்ட் அள்ளி கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார், கிள்ளி கிள்ளி கொடுக்குறாங்கன்னு சொல்றீங்க பாருங்க, இப்போ அள்ளி கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை கடகராசிக்காரங்களுக்கு ஏற்பட போகுது. நல்ல ஒரு வேலை, வேலையில் நல்ல சம்பளம், இல்லை இன்னொரு வேலை மாறுறீங்கன்னா கூட அது ஒரு ப்ரொமோஷன் மாதிரியா
உங்களுக்கு உயர் பதவியோட வேலை, இதெல்லாம் கடகராசிக்கு கிடைக்க போகுது. ஜூபிட்டர் இன்னைக்கு வந்து உட்காந்துட்டாரோ கடகத்தில், கடகராசி யங்ஸ்டர்ஸ் ரொம்ப கவனமாக இருங்க. அது 90s கிட்ஸ் சொல்லிக்கிட்டே இருக்க, சென்சி வந்துட்டாங்க, அவங்களுக்கு கல்யாணம் ஆகுதுங்க, எங்களுக்கு ஆகல மாட்டேங்குதுங்க, அதான உங்கள் கவலை. உங்களுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகக்கூடிய யோகம். ஜூபிட்டர் வந்து அவர் தான் குரு பலன் அப்படின்னு சொல்கிறோம் பாருங்க. குரு பலன் அப்படிங்கிறது இல்லாட்டாலும் ஜாதக ரீதியாக குரு பலன் வந்தால் போதும். ஜென்மத்துக்கு குரு பகவான் வந்தாலும் 7ஆம் இடத்தை பார்க்குறாரு பாருங்க, எப்படி கல்யாணத்தை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய யோகம் உண்டுங்க. அப்போ கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிற யோகம் டெஃபினட்டாக உங்களை தேடி வருதுங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளாக குழந்தை இல்லை, இதுதான் பெரிய விஷயம். முன்னாலாம் கல்யாணம் ஆச்சுன்னா மறு வருஷம் குழந்தைன்னு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை பாக்கிங்கிறதுக்கு நிறைய ஃபெர்டிலிட்டி சென்டரை தேடி போக வேண்டிய நம்ம அவசியத்தில் தான் இந்த குழந்தை பிறப்பு விகிதம் உட்கார்ந்துருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடகராசிக்காரங்களுக்கு எப்படியாவது குழந்தை வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய யோகம், டாப்புக்கு வரக்கூடிய யோகம் தேடி வருதுங்க. பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதுக்குரிய புதன் பகவான் எப்படி இருக்கிறாரு, 10ஆம் இடம் எப்படி இருக்கு அப்படின்னு ரெண்டுமே உங்களுக்கு சப்போர்ட். தர்மஸ்தானத்தில் புதன், நிறைய தர்மம் பண்ணுங்க, பிஸ்னஸ் வளரும். இதுதான் சூட்சமம். நீங்க எந்த அளவுக்கு தான தர்மம் பண்றீங்களோ அந்த அளவுக்கு பிஸ்னஸ் வளரும். மாசத்துக்கு ஒரு தடவை மதுரைக்கு போய் மீனாட்சி அம்மனை கும்பிட்டுருங்க, பிஸ்னஸ்ல பெரிய வளர்ச்சி கடகராசிக்காரங்களுக்கு வரும். ஒவ்வொரு மாசமும் புதன்கிழமை மதுரைக்கு போங்க, மீனாட்சி அம்மனை கும்பிடுங்க. மீனாட்சி அம்மனை உங்களுக்கு ஆள் தெரிஞ்சவங்க இருக்காங்கன்னு வேகமாக முன்னால் போய் கும்பிடாதீங்க, வரிசையில் நின்று போய் கும்பிடுங்க. அவளை போய் கும்பிடுகிற போது அவளுடைய அலங்காரத்தை கண்களால் பார்த்து அந்த அம்மனை மனதால் நேசித்து வழிபட்டு வாருங்கள். பெரிய அளவுக்கு வளர்ச்சி கடகராசிக்காரர்களுக்கு காத்திருக்கு. நல்ல புத்திரபாக்கியம், நல்ல வேலை, நல்ல பொருளாதார செழிப்பு. பராபவ வருஷத்துடைய நிறைவில் சொல்லுவீங்க. தமிழ் புத்தாண்டு கடகராசி அன்பர்களுக்கு அற்புதமான ஒரு ஆண்டாக அமையுமா என்று பார்க்கலாம். பொதுவாக இந்த ஆண்டு பிறப்பின் போது லக்னத்திற்கு 12இல் குரு இருந்து 4ஆம் இடத்தை பார்க்கிறார். மனோரீதியிலே பல கவலைகள் கஷ்டங்கள் இருந்து கொண்டே இருக்கும். 2ஆம் இடத்திலே கேது இருக்கிறார். கண்ணாடி போட வேண்டிய நிர்பந்தம், கண் ஆப்ரேஷன், கண் சார்ந்த தொந்தரவுகள், பல் சார்ந்த தொந்தரவுகள் இருந்து கொண்டே இருக்கும். வருமானத்தில் ஒரு நிம்மதி இல்லாத தன்மையை நிகழ்த்தி கொண்டே இருக்கும். உங்கள் ஆசைகள் ஆசைப்பட்டதுபடி பாருங்கள். இந்த தமிழ் பிறப்பின் பொழுது, தமிழ் புத்தாண்டு பிறப்பின் பொழுது கும்பத்திலே போய் சந்திரன் ராகுவுடன் இருக்கிறார். உங்களுடைய ஆசைகள் எதுவுமே நிறைவேறுவதற்கு இந்த ஆண்டு வாய்ப்பு இருக்கிறதா என்று உங்களுக்கே பல குழப்பங்கள் இருக்கு. 9லே சனி இருந்து உங்களுடைய 11ஆம் இடத்தை, ஆசை என்கின்ற 11ஆம் இடத்தை பார்க்கிறார். லாபம் என்கின்ற 11ஆம் இடத்தை பார்க்கிறார். 9லே சனி இருந்து 11ஐ பார்த்தால் லாபமும் குறைவாகத்தான் இருக்கிறது. 3ஆம் இடத்தையும் பார்க்கிறார், முயற்சியும் குறைவாகத்தான் இருக்கு. இவையெல்லாம் எத்தனை காலங்களுக்கு? சுமார் 2 மாதங்களுக்குத்தான் நண்பர்களே. அதற்கடுத்து குருவானவர் அற்புதமாக கடக ராசியிலே சஞ்சரிப்பார். அற்புதமான யோகங்களை, அதாவது 6வது மாதத்திற்கு மேல் 2 ஜூன் 2026 கடகராசி அன்பர்களுக்கு நல்ல பண வரவு, நிம்மதியான வாழ்க்கை, நிலையான தன்மை ஏற்பட போகிறது. கடகராசி அன்பர்களுக்கு இதுவரைக்கும் இருந்த குழப்பங்கள், பல குழப்பங்கள், பலவிதமான எண்ணக்கூறுகள். நண்பர்களே, இந்த கடகராசியிலே தேர்தலில் முக்கியமான ஒரு நபர் போட்டியிடப் போகிறார், வெற்றி பெறுவார். ஆனால் அவர் நினைத்தது போன்ற வெற்றி இருக்காது. பல கஷ்டங்களை, பல இன்னல்களை, பல துன்பங்களை சந்தித்தாக வேண்டிய நிலைமை இந்த ஜூன் 2ஆம் தேதி வரை அவருக்கு உண்டு. ஆனால் இந்த காலம் அவர் ஆட்சி அமைக்கப் போவது இல்லை. அதே போல கடகராசி அன்பர்கள் மிகுந்த ஒரு வாய்ப்பு என்னவென்றால், பொருளாதார ரீதியிலே முன்னேற்றத்திற்கு ஜூன் 2ற்கு அப்புறம் ஒரு நல்ல வாய்ப்பு. பணியிலே இடமாற்றத்துடன் கூடிய டிரான்ஸ்ஃபர், பதவி உயர்வுடன் கூடிய டிரான்ஸ்ஃபருக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு. அதே போல கடன் அடைவதற்கு ஒரு முயற்சி எடுத்தால் கடன்கள் அடையக்கூடிய வாய்ப்பு இந்த ஒரு வருடத்திற்கு சுமாராக இருக்கிறது. அது மட்டுமல்ல, தொழிலிலே டெவலப்மெண்ட்ஸ் ஏற்படுத்தி கொள்வதற்கு, புதிய கூட்டாளிகள் சேர்வதற்கு உண்டான யோகத்தை தரப்போகிறார். அதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய ஒரு வாய்ப்பு என்னவென்றால், 9லே சனி இருக்க நீங்கள் பைரவ வழிபாட்டை மேற்கொண்டால், அதிலும் குறிப்பாக
அஷ்டமி அன்று நீங்கள் பைரவ வழிபாட்டை மேற்கொள்ளும் போது கடக ராசிக்கு 8ஆம் அதிபதி 9லே மீனத்திலே இருக்கக்கூடிய இந்த காலம் பைரவருடைய வழிபாடு மிகுந்த நன்மைகளை உங்களுக்கு கொடுக்கும். தொழில் ரீதியான போட்டிகளை சமாளித்து முன்னேறக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். மருத்துவ ரீதியிலே முன்னேற்றங்களை தரக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். கல்வியிலே தான் எதிர்பார்த்தது கொஞ்சம் குறைவாக, கல்வியிலே மாணவர்களுக்கு இந்த ஆண்டு கடகராசி அன்பர்களுக்கு அவ்வளவு சிறப்பென்று சொல்வதற்கு இல்லை நண்பர்களே. பொதுவிலே இந்த ஆண்டானது கல்வி மட்டுமல்ல, கார் வாங்குவது, நிலம் வாங்குவது, இவற்றை எல்லாத்திலையுமே ஒரு தடைதான் தெரிகிறது ஒழிய முழுமையாக விலகுவதற்கு 10வது மாதத்திற்கு மேல் ஓரளவுக்கு நன்மையான வாய்ப்புகள் இந்த கடகராசி அன்பர்கள் அனுபவிப்பார்கள். தினமும் தாயை வணங்கி நீங்கள் உங்கள் புறப்படுங்கள். வெற்றி மேல் வெற்றி கட்டாயம் கிடைக்கும் அன்பர்களே. நீங்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த குரு உங்கள் லக்னத்திலே வரும் காலம் ஆன்மீகம் தேடி வரும். சித்தர்கள் அருள் புரிவார்கள். சித்தர் தன்மையான தன்மைகள் கிடைக்கும். குருநாதரின் அருள் கிடைக்கும். இந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்தி ஆன்மீக சாதனை செய்ய முடியும். ஆனால் பொருளாதாரத்திலே சில தேக்கங்கள் இருக்கும். உங்களுடைய முதலீடுகள் நீங்கள் செய்ய வேண்டும் என்றால் தங்கத்திலே செய்யுங்கள். கடகத்திலே வரக்கூடிய குருவானது தங்கத்தை பன்மடங்கு விலை உயர்வைத்தான் தருவாரே ஒழிய குறைவாவதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொல்லி, வணக்கம் நண்பர்களே. உங்கள் கடகராசிக்கு பொன்னான நேரத்தை அவர் தரட்டும் என்று சொல்லி வணங்கி வாழ்த்தி விடைபெறுகிறேன்.